வணக்கம் உறவுகளை மீண்டும் மற்றொரு உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியில் அனைவரையும் நேரடியாக சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பில் என்னோடு கலந்து கொள்ளும் நண்பர் பாலசுரேஷோடு உங்களை சந்திப்பது NT ஜெகன். இன்று ஒரு புனிதமான நாள், சைவ சமயிகளுக்கும் மற்ற மதத்தினருக்கும் புனிதமான வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நாளிலே நாங்கள் ஒரு புனித ஆலயம் தொடர்பாக உரையாடுகின்றோம். இன்று லண்டனில் பல ஆலயங்கள் ஆரம்பத்தில் காலத்தில் இருந்து இன்று வரை அமைக்கப்பட்டு மக்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கும் மக்களுடைய நல்வழிப்படுத்தும் செயற்பாடுகளிலும் உறுதுணையாக இருந்து வருவதை நாம் மறக்க முடியாது. பல ஆலயங்கள் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டு மக்களினுடைய சேவையே மகேசன் சேவை என்பது போல செயலாற்றி வருவதையும் நாம் இப்பொழுது கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையிலே குராய்டனில் நாங்கள் ஏற்கனவே தொடர்பாக உறவுகளின் சங்கம நிகழ்ச்சியிலும் உரையாடினோம். எமது தொலைக்காட்சியிலும் அவர்களுடைய புனருத்தாரண மற்றும் பலவிதமான செயற்பாடுகள் தொடர்பாக அறிவித்தல்கள் சென்ற வண்ணம் இருக்கின்றன. குராய்டனில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சக்தி கணபதி ஆலயம், இந்த ஆலயத்தினுடைய வருகின்ற 16 ஜூன் மாதம் மிக பெரிய அளவில் கும்பாபிஷேகம் சிறப்பாக இடம்பெற இருக்கின்ற தன்மையை நாங்கள் இதிலே எடுத்து கூறி, அதைத் தொடர்ந்து ஆலயத்தினுடைய வருடாந்த திருவிழாக்களும் இடம்பெற இருக்கும் சூழ்நிலையிலே இந்த ஆலயம் தொடர்பாகவும் மக்கள் இந்த ஆலயத்துக்கு சற்று கவனத்தை எடுத்து அதற்கான தேவைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு நாம் இன்று உரையாடலை அமைத்திருக்கின்றோம். அந்த ஆலயத்தினுடைய பிரதம குருக்களாக விளங்கும் மதிப்புக்குரிய பிரகாஷ் குருக்களையும், இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கும் நண்பர் அசோகனையும் நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் பிரகாஷ் குருக்கள் அவர்களே. வணக்கம் அசோகன். குருக்கள், நாங்கள் ஏற்கனவே உரையாடி இருந்தோம் இந்த ஆலயம் தொடர்பாக. தற்பொழுது இந்த ஆலயத்தினுடைய நிர்மாண வேலைகள் அல்லது புனருத்தான வேலைகள் எந்த அளவில் சென்று கொண்டிருக்கிறது, மக்களுடைய ஆதரவு உள்வாங்கப்பட்டிருக்கிறது? அதான் எங்களுக்கு இந்த கும்பாபிஷேகம் ஜூன் 21 வெள்ளிக்கிழமை நாங்கள் கும்பாபிஷேகம் செய்கிறதுன்னு சொல்லி திருவருள் சக்தி மகாகணபதியின் அனுகிரகத்தினாலே தொடங்கி இந்த வேலைகள் நடைபெற்று வருகின்றது. திருப்பணி வேலைகள் எங்களுக்கு அதாவது இந்த கும்பாபிஷேகத்துக்கான காலக்கெடு ஆனது ரொம்ப குறைந்த காலம்தான். இந்த 3 மாதத்துக்குள்ளே இந்த கும்பாபிஷேகம் தொடங்கி செய்யணும்னு நல்ல துரித கதியில் இந்த திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆலயத்தின் நல்ல சக்தி மகாகணபதியின் பேரிலே நல்லதொரு நிறைந்த பக்தியை கொண்ட அடியார்கள் அனைவரும் தங்களால் இயன்றளவு நிதி உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த நிதி உதவியின் பொருட்டு அந்த கும்பாபிஷேக வேலைகள் நல்ல சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஜூன் 16 இந்த பூர்வாங்க கிரியைகள்லாம் ஆரம்பிக்க இருக்கின்றது. அதற்கொண்டதாக இருக்கின்ற 20-25 நாளுக்குள்ளாக இந்த கும்பாபிஷேக திருப்பணி வேலைகள்லாம் முடிந்து அந்த பூஜைகள்லாம் தொடங்க வேண்டும். நிச்சயமாக வெகு சிறப்பாக இந்த பூஜைகள் நடைபெறும் என்ற நம்பிக்கை எங்களுடைய அந்த ஆலய நிர்வாக குழுவிற்கு நிச்சயமாக உள்ளது. அதே போன்றதாக நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு இறைவன் அருளால் பேரவாக. அதனிடம் நீங்கள் குறிப்பிட்டது போல சாதாரணமாக ஆலயங்களிலே சிவாகம விதிகளுக்கு உட்பட்டு இவ்வாறான திருத்த வேலைகள் அல்லது கும்பாபிஷேகங்கள் காலத்துக்கு காலம் நடத்தப்படுவது ஒரு வளமையான விடயமாக. ஆமாம். அந்த வகையில் இந்த ஆலயத்துக்கு இவ்வாறு பொருந்தும். அதாவது பொதுவாக ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்வது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. என்னென்னா கும்பாபிஷேகத்துக்கு பலவிதமான பிரமாணங்கள் காலக்கெடுகள் எல்லாமே இருக்கின்றது. புதுசாக ஒரு கோயில் தொடங்கி நூதனமாக ஒரு கோயிலை அமைத்து செய்கின்றோம் என்றால் அது நூதன பிரதிஷ்டை. புதுசாக ஆலயம் இடத்தை பார்த்து அதில் ஆலயம் நிர்வாகிப்பதற்கெல்லாம் ஏற்பாடுகள்லாம் செய்து கும்பாபிஷேகம் செய்வது என்பது அது நூதன பிரதிஷ்டை என்று சொல்வார்கள். அதே மாதிரி அந்த கும்பாபிஷேகம் செய்த பிறகு அடுத்த 12 வருடத்திலே மற்றும் ஒரு கும்பாபிஷேகம், இவ்வாறாக 12 வருடத்திற்குள்ளாக ஒவ்வொரு கும்பாபிஷேகமானது செய்ய வேண்டும் என்பது நமது ஆகம சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. பொதுவாக அது ஏன் இந்த 12 வருடத்தை எடுத்தார்கள் என்றால், பொதுவாக இந்த 12 வருடம் என்பதற்கு ஒரு கால சுழற்சியின் ஒரு முற்று பெறக்கூடியதான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது 12 வருடம் என்பது. பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த மகாமகம் என்று சொல்லுவோம். மகாமகன்னாலே அது அந்த மக நட்சத்திரத்திலே இந்த பௌர்ணமியிலே சேருகின்ற இந்த 12 வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற இந்த மகா நட்சத்திரமானது மிக பிரசித்தியானது ஒரு தினம். அந்த தினத்திலே தீர்த்த யாத்திரைகள் செய்வது, இப்படியான விஷயங்கள் நடக்கிற புண்ணியமான தினம். அதை எது சொல்கிறது, மகாமகம் அப்படின்னு சொன்னாலே அது எல்லாருக்கும் தெரியும், அது 12 வருடம் அப்படின்னு. அதே போன்றதாக இன்னொரு விஷயம் சொல்லுவார்கள். இந்த நவகிரகங்களிலே சிரேஷ்டமானதொரு கிரகம் குரு, பிரகஸ்பதி குருன்னு. அவர் இந்த ஒரு சுற்று முடிவதற்கு, இந்த ராசி கட்டங்களை எல்லாம் சுற்றி முடிவதற்கு 12 வருடமானது ஆகின்றது. அதே போன்றதாக நமது ஜோதிட சாஸ்திரத்திலும் பார்த்தீர்களானால் 12 ராசிகள் இருக்கின்றன. அந்த 12 ராசிகளை தான் நாம் 12 மாதமாக பிரித்து வைத்திருக்கின்றோம். அந்த 12 மாதத்திலும் ஒவ்வொரு மாதத்திலும் சூரியன் ஒவ்வொரு மாதத்திலும் 30 நாட்கள் நிற்பதை கொண்டு இந்த ஒவ்வொரு மாதம் கணக்கிடுகின்றோம். அது 365 நாட்களாக இப்படி அந்த 12 என்பதற்கு முழு சுழற்சி என்ற ஒரு கணக்கீடானது உள்ளது. அதை தான் அடிப்படையாக கொண்டு ஆகமத்திலே
அந்த 12 வருடத்திற்கு ஒரு முறையாக இந்த கும்பாபிஷேகமானது செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றது ஆகம நூல்கள் அனைத்தும். அதற்கு சொல்வது புனராவர்த்தனம். அடுத்த கும்பாபிஷேகம் அப்படிங்கிற அர்த்தத்திலே வருகின்றது. அதையும் என்ன சொல்லுவார்கள் என்றால் புனராவர்த்தனம், புனருத்தாரணம், ஜீர்ணோத்தாரணம் இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். ஏன்னா ஒரு ஆலயம் அமைப்பது உண்மையாக நம்மளுடைய கைகளில் இல்லை. இறைவனுடைய ஒரு திவ்ய திருஷ்டியும் அவருடைய ஒரு அருட்கடாட்சமும் கிடைத்தால்தான் இந்த இடத்துல நான் இருந்து அனுகிரகம் செய்யணும், மக்களுக்கு அருளாட்சி புரியணும் அப்படின்னு அவரை நினைச்சு செய்யணும். அதோடு மட்டுமல்லாது அந்த தேசத்திலே இருக்கின்ற மக்கள் அவர்களுக்கும் அந்த இறைவனுடைய அருட்கடாட்சம் கிடைப்பதற்கு ஒரு புண்ணிய பேரானது பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இது ரெண்டு மட்டும் இருந்தால் போராது. இது ரெண்டும் சேர்ந்த பிறகு அந்த மக்கள், அந்த இடத்துல இருக்கின்ற மக்கள், அந்த பகுதியிலே இந்த பிரதேசத்தில் வசிக்கின்ற மக்கள் ஆலயத்திற்கு தொடர்ச்சியாக அந்த பூஜைகள் ஆராதனைகள் கலந்து கொண்டு மேலும் மேலும் அந்த புண்ணியங்களை சேர்த்து அந்த ஆலயத்தை வளர்த்து நல்ல சந்தோஷமாக இருந்து அபரிமிதமான அந்த அருட்காட்சியுடன் இறைவனுடைய அனுகிரகமானது கிடைக்கப்பெற்று இப்படி இருக்கும் பொழுது சில ஊரிலே சில இடங்களிலே என்னாகும் என்றால் அந்த ஏதோ ஒரு காரணத்தினாலே இயற்கை ஒரு அழிவினாலேயோ இல்லை ஊரிலே நடைபெறுகின்ற பல அரசியல் காரணங்கள் ஏதோ ஒரு விஷயத்தினாலே தடைபடுகின்றது எல்லா விஷயம். அப்போ மக்களுக்கு பல கஷ்டங்கள் ஏற்படுகின்றது, துக்கங்கள் ஏற்படுகின்றது. அப்போ ஆலயத்தை பராமரிக்க முடியாமல் போகின்றது. இப்படியாக இருக்கும்பொழுது இந்த ஆலயத்திலே பூஜைகள் சரியாக நடைபெறாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆலயத்திலே கஷ்டங்கள் சிதிலமடைந்து அப்படியே குறைஞ்சுட்டே போயிடும் எல்லாமே. அப்போ ஒரு காலத்தில் மக்களுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் ஏற்பட்டு என்னத்தினால இப்படி நமக்கு இந்த கஷ்டங்கள், மழை பெய்யவில்லை, பஞ்சங்கள் ஏற்படுகின்றது, சரியான ஒரு வசதி இல்லை, மழை கஷ்டங்கள் இப்படிலாம் இருக்கும்பொழுது ஊரிலே சில பெரியோர்கள் இல்லை மகான்கள் தோன்றி அருளாசி புரிந்து அப்போ சொல்லுவார்கள், உங்களுடைய ஆலயத்திலே இதுமாதிரி கோயிலில் ஊர்லெல்லாம் சரியானபடி பூஜைகள் நடைபெறவில்லை, இறைவனுக்கு ஒரு சரியான வழிபாடு நீங்கள் செய்தீர்களேயானால் நிச்சயமாக உங்கள் ஊரிலே சுபிக்ஷமானது உண்டாகும் என்று சொல்லுவார்கள். அந்த சமயத்திலே ஊரில் உள்ள பெரியோர்கள்லாம் ஒன்று கூடி சேர்ந்து சரி நம்ம ஊரில் இந்த ஆலயமானது சரியாக தெரியவில்லை, அதை செய்வோம் என்று திரும்பி எடுத்து கட்டுவாங்க. இதுதான் ஒரு கொஞ்சம் காலகட்டத்தில் ஊர்லெல்லாம் நடந்துட்டுருக்கு. இதை சொல்லுவது என்ன, புனருத்தாரணம், ஜீர்ணோத்தாரணம் என்று அது ஜீர்ணம் என்றால் முழுதும் அழிந்த ஆலயத்தை திரும்ப எடுத்து கட்டுவது. இந்த புனராவர்த்தனம் என்பது இருக்கின்ற பூஜை நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இந்த ஆலயங்களிலே சில மராமத்து வேலைகள் நடைபெறும், சில பழுதுபட்ட இடங்களை சரிபார்க்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாது அந்த இறைவனை அந்த கும்பாபிஷேகத்திலே வைத்து பிரதிஷ்டை செய்யும் பொழுது கீழே இந்த யந்திரங்கள், நவமணி, ஔஷதங்கள்லாம் வைத்து மணி மந்திர ஔஷதம் என்று சொல்லுவார்கள். இது மூன்றும் சேர்ந்தால்தான் அந்த இறைவனுக்கு இந்த சாநித்தியமானது கிடைக்கின்றது. ஆக இந்த நவரத்னங்கள், யந்திரம் ஸ்தாபனம், தீபஸ்தாபனம் எல்லாம் செய்து இறைவனை பிரதிஷ்டை செய்து அதற்கு முன்பாக இறைவனுக்கு ஒரு விதமான ஒரு திவ்யமானதொரு அஷ்டபந்தனம் என்று சொல்லக்கூடியதான 8 விதமான மூலிகைகளினாலே ஒரு மருந்து, அதான் அஷ்டபந்தன மருந்து என்று சொல்லுவார்கள், அதை கலவையாக சாத்துவார்கள். அதற்கு பொதுவாக சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றதுன்னா 12 வருடத்திற்கு ஒரு முறை அந்த அஷ்டபந்தன மருந்தை மாற்ற வேண்டும். அப்பொழுது அதை எப்படி மாற்றுறது, ஒரு இறைவனுக்கு நிலையான இடத்துல ஸ்தாபிக்கப்பட்ட இறைவனுக்கு இந்த மூர்த்தத்துக்கு மாற்றணும் என்றால் அதுக்கு கும்பாபிஷேகம் செய்யும். அப்படி அதை கணக்கு வச்சு தான் பண்ண. அதை மட்டும் இந்த 12 வருஷத்தை இயற்கையாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி மலர்னு எல்லாருக்கும் தெரியும். குறிஞ்சி மலர், அந்த குறிஞ்சி மலர் பூக்கிறது, உன்னதமான குறிஞ்சி மலர் 12 வருடத்திற்கு ஒரு முறை தான் பூக்கும் என்று சொல்லுவார்கள். இதோட சயின்ஸில் கூட இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஒரு மனுஷனோட உடம்புல ஒரு செல் இருக்குன்னா அது ஃபுல் ரீசைக்கிளிங் பண்ணி திருப்பி ஃபுல்லாக மாறுறதுக்கு கரெக்டாக 12 இயர்ஸ் ஆகும். இப்படியெல்லாம் அந்த 12 வருடம் என்பதை ஆதி காலத்தில் நம்மளுடைய முனிவர்கள், முன்னோர்கள், அறிஞர்கள், மகான்கள், ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சு அதை செஞ்சு அதன்படியாக அந்த கும்பாபிஷேகமானது நடைபெற வேண்டும் என்பது இந்த சாஸ்திர பிரமாணம். அதை வைத்து நாம் இப்பொழுது இந்த எங்களது ஆலயம் தொடங்கி இந்த 12ஆம் வருஷத்தில் கும்பாபிஷேகம் செய்வோம் என்று நாங்கள் இது பண்ணுறோம். ஸ்ரீ சக்தி கணபதி ஆலயத்தினுடைய மகிமை இன்றைய கால சூழ்நிலையில் அந்த கும்பாபிஷேகம் புனருத்தாரண தேவைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை பிரதம குருக்கள் பிரகாஷ் குருக்கள் அவர்கள் ஆரம்பத்தில் எடுத்து கூறினார். நீங்கள் இன்றைய இந்த ஆலயம் என்பது இன்றைக்கு அவர் குறிப்பிட்டது போல 3 மாதத்துக்குள்ளேயே ஒரு கும்பாபிஷேகத்தை அமைப்பது என்பதும் அதற்கான வேலை திட்டங்களை நிர்மாணிப்பதும் என்பது மிகவும் சவாலான விடயம். ஆரம்ப காலத்தில் இருந்து நீங்கள் இந்த நிர்வாக பகுதிக்குள் செயலாற்றி வருவோர் என்ற முறையில் எவ்வளவு தூரம் இந்த சவால்களை எதிர்கொள்கிறீர்கள், அல்லது ஏற்கனவே பிரகாஷ் குருக்கள் குறிப்பிட்டது போல பக்த கொண்ட, அதாவது நம்பிக்கை கொண்ட பக்த அடியார்களுடைய உறுதுணையோடு தான் இன்றைக்கு சைவ உலகம் உருண்டோடி கொண்டிருக்கிறது. அதற்கப்பால் இன்றைக்கு குரோய்டன் என்பது ஒரு பெரிய ஒரு பிரதேசமாகும். குரோய்டனில் பல மக்கள் வாழ்கிறார்கள், நல்ல வசதியோடு வாழ்கிறார்கள், வர்த்தக பெருமக்கள் வாழினம். எவ்வாறான சவால்களை நீங்கள் சந்திக்கிறீங்கள், எவ்வளவு ஒத்துழைப்பு கிடைக்குது? பலவிதமான சவால்களை எதிர்நோக்கித்தான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். நான் நினைக்கவில்லை, திடீரென்று ஒரு நாள் கும்பாபிஷேகம் என்று ஐயா என்னோடு சொன்னவனை விட நான்
உடனே முடிவெடுத்து இந்த தலை போனாலும் இந்த கும்பாசத்தை செய்து முடியும். நான் போகிறதுக்குள்ளே இந்த கும்பாசம் செய்வோம். இந்த எங்கட கோயிலை பொறுத்தவரை சரியான வரம கோட்டுக்களை இருந்த ஒரு ஆலயம். இப்பொழுதுதான் வளர்ந்து வந்து எதிர்விதமான பண வருமானம் இல்லாமல் தொடங்கி விட்டோம். எத்தனை வருஷம் முன்னாடி இன்னொன்று இந்த கும்பாசத்தை நீ இப்போ ஆரம்பித்த காசு இல்லை, கடன் பிரச்சனை இருக்காண்டு தொடங்கி ஆனால் இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 65,000 பவுண்ட்ஸுக்கு மேல் சேகரிக்கப்பட்டுள்ளது. அதை விட குழந்தைகளில் பார்க்க போனீர்கள் ஏறத்தாழ 2,000 இந்து மக்களுக்கு மேல் இருக்கின்றார்கள். எங்கள் தமிழ் பேசுகிற மக்களை தவிர மத்திய குஜராத்தி, பஞ்சாபி எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் நிறைய காசு எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இப்படி நாங்கள் எதிர்பார்த்தாக்கள் எங்களுக்கு காசு தரவில்லை. அதான் சொன்னேன், பணம் இருக்கும் மக்கள் எங்களுக்கு தர மறுக்கிறார்கள். ஆனால் ஆசைப்படுறவர்கள் எங்களுக்கு பணம் தர முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் எதிர்பார்த்தவர்களை விட எதிர்பாராத மக்கள் கொண்டு வந்து காசுகளை அள்ளி தந்து விட்டார்கள். 3,000 5,000. எனக்கே ஒரு ஆச்சரியம், இந்த பிள்ளையார் இப்படி எங்களுக்கு செய்வாரா இந்த கோயிலுக்கு கொண்டு. இன்றைக்கு சீமந்தில் கல்லில் என்றால் ஒரு ஆள் கொண்டு வந்து லொரியில் கொண்டு வந்து சீமெண்ட் கொண்டு வந்து உடனே கேட்டவுடனே அடித்து கொண்டு வந்து போடுறார் சீமெண்ட் கல். அப்போ சரியான எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை. ஆனால் எல்லா மக்களும் சேர்ந்திருந்தால் இன்னும் வெகு சிறப்பாக இந்த ஆலயத்தை ஒரு 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 நவீன ஆலயமாக மாற்றுவதா. என்ன மின்குமிழ்கள் கூட நவீன மின்குமிழ்கள், நல்லூர் முகப்பு மண்டபம் வடிவில் அந்த அலங்காரங்கள், கீழுக்கு அது அண்டர் ஹீட்டிங் ஃப்ளோர், அப்படி கிரானைட் டைல்ஸ். அப்போ அது கூட ஒரு மலையாளி தான் வந்து அது உதவி செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். வெறும் பல வர்த்தக நிறுவனம் வந்து எங்களுக்கு உதவி செய்வதாக சொல்லி, ஏன்னா நாங்கள் இப்போ தான் செய்ய வலிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இது பல சவால்களுக்கு மத்தியில் எனக்கு பல பேர் சொன்னாங்க, தங்களுக்கு இது அவமானமாக இருக்க போது இந்த கோயிலை நீ என்னென்ன இந்த கும்பாசம் செய்ய தொடங்கியோ 3 மாதத்துக்குள்ள இந்த ஒரு லண்டனில் ஒரு கும்பாசம் செய்கிறேன்னு சொன்னால் ஒரு சாதனை. இது நிச்சயமாக செய்து முடிப்போம். மற்றது இப்போ ஐயா சொன்ன இந்த கும்பாசத்துக்கு நான் இந்த பொதுமக்களுக்கு ஒரு விஞ்ஞான விளக்கம்னு சொல்ல வேண்டியிருக்கிறது என்னென்றால், இந்த பழைய காலத்தில் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னார். எதற்காக என்றால், அந்த 12 வருஷத்துக்கு மேலே கும்பம் வைக்கிறார்கள். அந்த கும்பத்தில் வைக்கிற கலசம் வந்து உயரத்தில் வைக்கப்படுது, வானத்தை நோக்கி தான் வைக்கப்படுது. அந்த கலசத்துக்குள் வரகரிசி போடப்படுது. அந்த வரகரிசியில் வந்து இடிமின்னலை தாங்குகிற சக்தி இருக்குது. இடிமின்னலை அப்படி அப்சர்வ் பண்ணி அப்படியே நேரத்தில் கொண்டே விட்டுரும். அப்போ கோயில் உள்ள ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொன்னால் அந்த நேரத்தில் குடிசைகளுக்கு மேலே விழுந்தால் அந்த குடிசையை அழிந்து போகும். அப்போ அதான் கோயிலை சுற்றி வீடுகள் இருக்கணும். அதுக்கு அந்த 12 வருஷத்துக்கு பிறகு அதனுடைய சக்தியும் இழக்கப்படுகிறது. அந்த சக்தி இழக்கப்படுறபடியாக அப்போ அந்த 12 வருஷம் நீங்கள் அந்த வரகரிசி அந்த கும்பத்துக்குள்ளே வைக்கிற அந்த கலசத்துக்கு வைக்கிற வரகரிசி மாற்றியும் ஆகணும். இதோட விஞ்ஞான ரீதியாக விளக்கம். அப்போ விஞ்ஞானம் நாங்கள் திரையிலே பார்க்குறோம் அசோன் இந்த தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த வேலை சொல்லுங்கள். இது இப்பொழுது புதுதாக எல்லாம் வர்ண வேலைகள் செய்யப்பட்டு விமானங்கள் புதுசாக அலங்கரிக்கப்பட்டு ஒரு அதாவது ஒரு டாக்டர் பட்டம் பெற்ற ஒரு ஆலய சிற்பாச்சாரியார் செய்கிறார். இளத்து சிற்பாச்சாரியார் அவர் மூலம் மேலே பார்த்தீங்கன்னா நல்லூர் முகப்பு வடிவில் பொருத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி மிகுந்த சிரமம். அது இது ஒரு பழைய கட்டிடம். இதை நாங்கள் புதுதாக மாற்றுவதா பெரிய அங்கே சைட்டில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதில் கண்ணாடி முழுக்க கண்ணாடி உள்ளதை அதை கான்கிரீட்டாக மாற்றப்பட்டுக்கணும். பெரிய தூண்கள்லாம் இருந்தது. அந்த தூணை எடுத்து கீழுக்கு பழைய அதுக்கு கீழுக்கு கான்கிரீட் போட்டு அப்படி நான் மட்டும் சொல்லி இதுக்கு எனக்கு பல நண்பர்கள் உதவி செய்கிறார். தொண்டர்கள் இலவசமாக தங்களுடைய வேலையையும் பார்க்க வந்து இரவில் நின்று செய்கிறார்கள். எனக்கு 2 நண்பர்கள் குறிப்பாக இல்லை சொல்லுவோம், நவம், ரூபன், தனிக்கிற ராமன் ரூபன், மற்றது தயா, சிவா, சூரி, இப்படி போன்ற பல இவர்கள் வந்து நான் என்ன சொன்னேன், லெப்டினன்ட் கர்னல் தான் சொல்றது. என்ன அப்படி உதவி செய்கிறபடியால் தான் நாங்கள் சரீர உதவி இவரை செய்கிறபடியால் தான் எங்களுக்கு இந்த தென்பு ஊட்டக்கூடிய இருக்கிறது. அதை விட வயது போனவர்கள் வந்து எங்களுக்கு வடையை செய்து கொடுத்து தேர்த்தணி போட்டு தந்து சாப்பாடை சேர்ந்து அவர்களும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பெண்ணடியார்கள் வித்தியாசம் இல்லாமல் அப்போ அப்படி உதவி செய்யும் பொழுது அவர்கள் வந்து தொண்டுகள் செய்கிறதுக்கு இன்னும் உற்சாகம் அளித்து கொண்டிருக்கிறார். அதே நேரம் இதில் நாங்கள் காட்சிகளில் பார்க்க பிள்ளைகள் எல்லாம் கூடி நின்று எங்களோட பக்தி பயன்படுத்துகின்ற நடவடிக்கைகளில் வளரும் பொழுது அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை கூட நல்ல சுபிட்சமான நம்பிக்கை. எனவே பெற்றார்கள் அல்லது சுற்றம் சூழ இருப்பவர்கள் எல்லாம் ஒன்று சிந்திக்க வேண்டும். இந்த ஆலயத்தினால் நாங்கள் மகிமை பெறுவது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தின் மூலம் எங்களுடைய வாழ்வினுடைய ஈடேற்றங்கள் முன்னேறுவதற்கு நாங்கள் பலவிதத்திலும் பயனடைகின்றோம். எனவே ஒரு ஆலயத்தினுடைய முக்கியத்துவம், ஆலயம் அமைந்திருக்கின்ற சிறப்பு, இவற்றை எங்கள் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய தேவையும் இருக்குதுல்ல பிரகாஷ் குருக்கள் அவர்களே. அந்த வகையில் இந்த பெயர் கூட ஒரு வித்தியாசமான ஸ்ரீ சக்தி என்பது சாதாரணமாக நாங்கள் கணபதி ஆலயம் பொதுவாக ஒரு ஆலயத்திலே உள்ள தெய்வம் பிரதான மூர்த்திக்கு நாம் எல்லாம் சொல்லுவோம், இந்த கோயிலில் உள்ள கடவுள் இந்த சுவாமி வந்து பெரிய சக்தி வாய்ந்த முருகன், சக்தி வாய்ந்த பிள்ளையார், சக்தி வாய்ந்த அம்பாள்,
சிவன் அப்படி தான் நாம் சொல்கிறது. ஆனால் நம்ம கோயில் பிள்ளையாருடைய பெயரிலேயே அந்த சக்திங்கிறது இணைந்திருக்கின்றது. ஏன்னா அந்த பிள்ளையாருடைய அந்த 16 மூர்த்தங்கள் வந்து மிக பிரசித்தியான சக்தி வாய்ந்த அந்த மூர்த்தங்கள் ஷோடச கணபதி என்று சொல்லுவார்கள். அந்த ஷோடச கணபதியிலும் சக்தி கணபதி என்று சொல்லக்கூடிய ஒரு சிரேஷ்டமான கணபதி. அவர் வந்து சக்தி, அதாவது வல்லமையை அருளக்கூடியவர். அந்த சக்தி கணபதிக்கு முன்பாக ஸ்ரீ சக்தி கணபதி என்று உள்ளது. அந்த ஸ்ரீ என்றாலே செல்வம், ஐஸ்வர்யங்களை வாரி வழங்கக்கூடியவர்கள். இந்த ஐஸ்வர்யம்னாலும் சாதாரண காசு பணம் மட்டும் கிடையாது. காசு பணத்தை வச்சு எதுவும் செய்ய முடியாது. அந்த அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்று சொல்லக்கூடியதான நல்லதொரு சாந்தமான மனசு, பிள்ளை பேரு, குடும்ப வாழ்க்கை, நல்லதொரு நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், அப்படி ஒரு அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவரும் நல்ல வல்லமை பொருந்தியவரும் நமக்கும் எந்த ஒரு காரியத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை தரக்கூடியவரான சக்தி கணபதியாக விளங்குகின்றார். பொதுவாக விநாயகர் பிள்ளையார் என்று சொன்னாலே எதற்கு சொல்லுகின்றோம்? விநாயகர்னா விக்னங்களை தீர்க்கக்கூடியவர், எந்த ஒரு கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடிய விநாயகர். அதான் விக்னராஜர் அப்படின்னு பேர் சொல்லுவாங்க. விநாயகர் என்றாலே தலைவன், தனக்கு நிகரில்லாத யாருமே தனக்கு முன்பு எந்த தலைவனும் கிடையாது. அதுதான் விநாயகர் என்று அனைவருக்கும் நாயகமனாக விளங்கக்கூடிய ஒரு விநாயகர். மற்றும் நீங்கள் எந்த ஆலயங்களுக்கு சென்றாலும் சரி, முதலில் விநாயகனை தொழுதுதான் எதுவும் எந்த ஆலயம் போனாலும் முன்னுக்கு விநாயகர் தான் இருப்பார். கொடிமரத்துக்கள் என்றான எங்கே என்றாலும் விநாயகர் தான் இருப்பார். சாதாரணமாக இந்த சுற்றுச்சூழல் என்பது அசோகன், இன்றைக்கு ஒரு ஆலயம் அமைக்கப்படுவது, ஏற்கனவே பிரகாஷ் குருக்கள் சொன்னது போல, ஒரு ஆலயம் என்பது நிர்மாணிப்பதற்கு அருள் புரிவது ஆலயம், இந்த தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய அருளாட்சி இருந்தால் தான் ஒரு ஆலயம் அமையும். நீங்கள் எவ்வளவுதான் கோடி கோடியாக பணத்தை முதலிட்டாலும் கூட அந்த ஆலயம் நிர்ணயிக்க கூடாது. இன்றைக்கு இந்த ஆலயம் அமைக்கப்பட்டு தோன்றி எவ்வளவு காலம்? 12 வருடம் ஆகிவிட்டது. 12 வருடங்கள். 12 வருடம் யாரோ இன்றைக்கு ஆலயத்தை நிர்மாணித்தபடியால் தான் இன்று நாங்கள் அதை அனுபவிக்கிறோம். ஆனபடியால் நாங்கள் இதை இன்னும் அதாவது நவீனமாக இந்த ஆலயத்தை வளர்த்து இந்த இளம் சந்தையினரும் கொடுத்து விட்டு போகிறோம். நாங்கள் 12 வருஷம் இருக்கின்றோமோ தெரியும், அந்த இடத்தில் இருக்கோம். ஆனால் இந்த ஆலயத்தை அப்படி இந்த வெளிநாட்டில், புலம்பெயர் நாட்டில் ஆலயத்தை நிர்மாணிப்பது மிகவும் கஷ்டமான ஒரு வேலை. அதில் போய் மினக்கட்டு வேலை செய்வதற்கு எந்த ஒரு மக்களும் முன்வர போகிறதில்லை. அதனுடைய இந்த 12 வருஷம் பின்னோக்கிய 12 வருஷத்தை யோசிக்க இளம் சந்ததியினருக்கு இது பின்னோக்கிய இளம் சந்ததியினருக்கு ஒரு முன்னேற்றத்தை தரும். அதே நம்ம இந்த ஸ்ரீ சக்தி கணபதி ஆலயத்தினுடைய தோற்றங்களை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். திருத்த வேலைகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது, உண்மையிலேயே ஒரு பெருமிதமாக இருக்கிறது. பிரமாண்டமான வேலைப்பாடுகள் அங்கு மேற்கொள்ளப்படுகிறது. பெரும் செலவு என்பதுக்கு அப்பால் பிரமாண்டமான வேலைகள். இதில் எல்லாருமே ஆலயத்துக்கு செய்கின்றோம், எமது ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் செய்கின்றோம், எங்களுடைய ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் ஈடுபட்டால் எங்களுடைய வாழ்வின் வளர்ச்சிக்கும் வாழ்வினுடைய ஈடேற்றத்துக்கும் தெய்வம் அருளாட்சி புரியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயலாற்ற முன்வர வேண்டும். இதுதான் நாங்கள் அடிக்கடி வலியுறுத்தி வருகின்ற விடயம். அந்த வகையில் அசோகன், இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற காணி அல்லது சூழல் அவை எவ்வாறு அமைந்திருக்கிறது, அல்லது இனி வரப்போகிற காலங்களில் திருவிழாக்கள் நடைபெறும் பொழுது போக்குவரத்து வசதிகளுக்கு எவ்வாறு, அதை பற்றி ஒரு முறை குறிப்பிடுங்கள். இது ஆலயம் சொந்த காணியில் தான் அமைந்துள்ளது. அதனுடைய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்றும் சுற்றம் சூழலை பற்றி பிரச்சனை என்றால் அது ஒரு மெயின் ரோட்டில் அமைந்துள்ளபடியால் சத்தங்களாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இப்பொழுது கிழக்கு பக்கமாகத்தான் இந்த மூலஸ்தானத்தை அமைத்துள்ளோம். கிழக்கு பக்கமாக ஒரு பெரிய ஒரு கதவையும் அதுக்கு மூலஸ்தானத்துக்கு நேராக கிழக்கு, அது யாழ்ப்பாணத்திலிருந்து விசேடமாக ஒரு மணிக்கதா ஊட்டிய ஒரு மரம் ஒன்று தெரிவிக்கப்பட உள்ளது. அப்போ அங்காளி பக்கம் இன்னொரு வாசலை துறக்க உள்ளோம். மற்றும்படி எந்த ஒரு பிரச்சனையும் பெறாது. என்றால் எங்களுக்கு ஒரு பெரிய வசதி, மேளம் அடிக்கவோ மணியை அடிக்கவோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லா கார் பார்க்கிங் வசதி, எல்லா வசதியும் உள்ளது. அதனுடைய மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மக்கள் முன்வர வேண்டும். சில மக்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கலாம். இங்கே பிரகாஷ் குருக்கள் ஒரு சைவ பாரம்பரியத்தில் உதித்தவர், வந்தவர். அதே நேரம் சிவாகம விதிகளை நன்கு அறிந்தவர் பிரதம குருக்களாக இருக்கிறார். மற்றது நீங்கள் பாரம்பரியமான நமது விதிகளை அறிந்து அதற்கேற்றவாறு செயலாற்றுகின்றீர்கள். அதுபோல பிரகாஷ் குருக்கள் அவர்களை சாதாரண மக்களுக்கு நாங்கள் சில தெளிவான விளக்கங்களை கொடுக்க வேண்டும். ஒரு ஆலயத்தினுடைய கும்பாபிஷேகம், அதை தொடர்ந்து திருவிழாக்கள் வரப்போகின்றது. இந்த ஆலயத்தில் மக்கள் எவ்வளவு தூரம் ஈடுபாடு, இந்த சரிய தொண்டு என்று சொல்கிற கூட ஒரு சாதாரணமான ஒரு சிறிய தொண்டை கூட நாங்கள் அங்கே ஊரில் சொல்லி நம்ம உலவாரத்தில் போய் நாங்கள் ஒரு புல்லை செதுக்கினா கூட அது ஒரு பெரிய பலனை தரப்படும். இந்த உண்மையை எங்களோட மக்கள் உணர்வதற்கு எவ்வளவு தூரம் தலைப்படினோம் உங்களோட பார்வையில்? உண்மையாக அது மக்கள் தான் உணர வேண்டும். அதை இறைவனுக்கு நாம் எந்த அளவுக்கு தொண்டுகளை செய்கின்றோமோ, நாம் எந்த அளவுக்கு இறைவனிடத்திலே நெருங்குகின்றோமோ அப்போதான் இறைவன் நம்ம இடத்திலே வருவார். அதை மக்கள் உணரணும். நாம சும்மா வீட்டில் இருந்துட்டு சாமி கும்பிட்டோம், வேலைக்கு போனோம், அவர் நாம் பார்த்துக்க தான் வேணும், நாம் கும்பிட்டா சாமிக்கு செஞ்சால் நமக்கு திருப்பி அவர் அனுகிரகம் பண்ண தான் வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடாது. இறைவனு கோயிலுக்கு அடிக்கடி வந்து கோயில் சம்பந்தப்பட்டமான விஷயங்களிலே கலந்து கொண்டு, பூஜைகளிலும் கலந்து கொண்டு, அதோடு மட்டுமல்லாது சரியை தொண்டு, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தொண்டுகள் ஆலயத்தில் பொதுவாக எந்த ஆலயமாக இருந்தாலும்
முக்கியமாக இந்த பக்தர்களுடைய இந்த தொண்டுகளையும் இந்த திருப்பணிகளையும் மேற்கொண்டு தான் அந்த ஆலயமானது நல்லா வளர்ச்சி அடையும். சும்மா நாங்கள் வந்தோம் அர்ச்சனை பண்ணோம் பூஜை பண்ணோம்னு போயிட்டே இருந்தால் அந்த கோயில் வந்து அந்தளவு வளர்ச்சி அடையாது. ஆக பக்தர்களுடைய ஈடுபாடு தான் முக்கியம். அவர்கள் வந்து இறைவனிடத்தில் இந்த பூஜையை செய்து ஆலயத்திலே தொண்டுகளை எல்லாம் செய்து வருகின்ற பொழுது அவர்களிடத்தில் நிச்சயமாக இறைவனுடைய அருட்கடாட்சமானது கிடைக்கின்றது. பொதுவாக இந்த விஷயத்தில் இந்த சமயத்தில் நாம் ஒன்று சொல்லணும். சில பேர் நினைக்கலாம் இந்த லண்டனில் இந்த துரிதமானது ஒரு வாழ்க்கையில் எல்லாருக்குமே அவசரமான கதி தான். வேலைக்கு போகணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், திருப்பி வரணும், மோட்கேஜ் கட்டணும், இப்படி இவ்வளோ இதுக்கு நடுவாலையும் இத்தனை ஆலயங்களுக்கும் செல்ல வேண்டுமா? நமக்கு இருக்கிற அந்த ஒரு நாள் 2 நாள் லீவுலையும் இவ்வளோ செய்ய வேண்டுமா? வீட்டிலேருந்தே பூஜை செய்வோம். சில பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, ஐயா எங்களுக்கு வந்து கோயிலுக்கு வந்துட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, நாங்கள் வீட்டில் பூஜை இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறது. என்னதான் நாம் வீட்டில் இருந்து பூஜை செய்யுது, சில பேர் வீட்டில் இருந்து பூஜையும் செய்கிறது கிடையாது, மனசால நினச்சிக்கிறது இறைவன் எங்கே இருக்கின்றார். நாம் கதைக்கிறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க, நமக்கே அவங்க சொல்லுவாங்க, அங்கெங்கு நாதபடி எங்கும் நீக்கம் நிறைந்துள்ள பரம்பொருள் அவர் எங்களுக்கு அருள் செய்ய மாட்டாரா? இப்படியும் பகடியாக கதைக்கிறது இல்லை. வாஸ்தவம் தான். தத்துவங்கள் எங்கே சொல்ல வேண்டுமோ அங்கே தத்துவம் சொல்ல வேண்டும். எங்கே நாம் கிரியைகளை செய்ய வேண்டுமோ அங்கே நாம் கிரியைகளை செய்யத்தான் வேண்டும். ஆக இறைவனை நாம் வீட்டிலிருந்து பூஜை செய்யும் பொழுது கூட நாம் அந்த பரவச நிலை, அந்த இறைவனுடைய அந்த அனுபூதியை அனுபவிக்கின்ற ஒரு பக்குவமானது நமக்கு அந்தளவு கிடைக்கும் என்பது சொல்ல முடியாது. ஆக அதற்காக வீட்டிலே பூஜை செய்யக்கூடாது என்பதற்கு கிடையாது. வீட்டிலேயும் பூஜை செய்ய வேண்டும். அதே சமயத்திலே ஆலயத்திலும் நடைபெறுகின்ற இந்த பரார்த்த பூஜை என்று சொல்லுவார்கள். அதாவது வீட்டில் நாம் செய்கின்ற பூஜை, நமக்காக செய்கின்ற பூஜையை வந்து ஆத்மார்த்த பூஜை என்று சொல்லுவார்கள். வீட்டிலே நாம் செய்கின்ற வழிபாடானது. பரார்த்த பூஜை என்பது ஆலயங்களிலே இறைவனை அமைத்து அதற்கு பலவிதமான வேத சாஸ்திரங்கள், ஆகம சாஸ்திர மந்திரங்களை ஓதி பெரிய பெரிய விஷயமாக, பெரிய அலங்காரமாக பூஜையாக இறைவனுடைய பிரகார சுற்று வீதியிலே சுற்றி இப்படி திருவிழாக்கள் எல்லாம் நடைபெறும் பொழுது அந்த பொது பூஜையிலே கலந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக அந்த அருட்கடாட்சமானது கிடைக்கின்றது. அதிலும் அடியார்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும். அதுதான் முக்கியமான விஷயம். அதோடு மட்டுமல்லாது இந்த வேத சாஸ்திரங்கள், ஆகமங்கள், கோயில்கள் இதெல்லாம் வந்து நாம் தொடங்கினது கிடையாது. எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 5000 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வேத நூல்களிலும் தேவார திருவாசங்களிலும் புராணத்திலும் எழுதி வைக்கப்பட்டவை. அதை ஒரு சமூகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கடைபிடித்து அவர்களுடைய வாழ்க்கை நன்மையாக அமைய வேண்டும் என்பதற்குரிய ஒரு காரணத்தினாலே தான் அதை செய்தார்கள். அது இத்தனை வருஷம் வரைக்கும், இந்த சந்ததி வரைக்கும் நாம் அதை கடைபிடித்து நம்முடைய முன்னோர்களாகிய நம்முடைய பெற்றோர்கள், பாட்டன் பூட்டன் எல்லோரும் கொண்டு வந்து நம்மளுடைய சேர்ப்பித்தார்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தை. இதை நாம் தான் நம்மளுடைய அடுத்த சந்ததிகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். பேர்பட்டதொரு மிகப்பெரியதொரு பொறுப்பு நம்மிடத்திலே உள்ளது. அதை நாம் சரியாக செய்ய வேண்டும். அதற்காக தான் இந்த ஆலயங்கள் உண்மையாக அமைக்கின்றோம். அந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற பூஜைகளிலும் அனைவரும் தன்னலமற்ற தொண்டாக தனக்கு இது வேணும் அது வேணும்னு வந்து இறைவனிடத்தை வேண்டலாம். ஆனால் செய்யக்கூடிய தொண்டானது இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டாக நினைத்து அதை செய்யும் பொழுது அந்த ஆலயமும் நல்லா இருக்குது, கோயில் நல்லா இருந்தால் கோயிலை சுற்றி சார்ந்திருக்கின்ற அந்த மக்களும் நல்லாக இருப்பார்கள் என்று சொல்லுகின்றோம். சிறிய இடைவெளிக்கு சென்று வர இருக்கின்றோம். குரோய்டனில் அமைந்திருக்கின்ற ஸ்ரீ சக்தி கணபதி ஆலயம் வருகின்ற ஜூன் மாத நடுப்பகுதியில் மிக பிரமாண்டமான கும்பாபிஷேகம் காண இருக்கின்றது. தற்பொழுது மிகப்பெரிய அளவில் பக்தர்களுடைய அருளாசியுடனும் தெய்வத்தினுடைய அருளாசியுடனும் அங்கு நிர்மாண வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதைத் தொடர்ந்து வருகின்ற ஜூன் மாதம் நடுப்பகுதி அளவில் கும்பாபிஷேகம், அதனைத் தொடர்ந்து எம்பெருமானுடைய வருடாந்த திருவிழாக்களும் இடம்பெற இருக்கிறது. மிகப்பெரிய தேர் உற்சவம் மற்றும் சப்பரம் கூட இடம்பெற இருக்கிறது. இது தொடர்பாக உரையாடுவோம். இங்கே ஆலயத்தினுடைய பிரதம குருக்கள் பிரகாஷ் குருக்களும் தொடர்ந்து நிர்வாகத்தை சேர்ந்த நண்பர் அசோகனும் இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருங்கள். ஒரு சிறிய இடைவெளிக்கு சென்று வருவோம்.